பிச்சைக்காரனாவும் குருடனாவும் வேற ட்ரெஸ் இல்லாம நிர்வாணியா இருக்கிறான். அது தெரியாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் என்ன சொல்றான் கவனிங்களேன். அதுக்கு இப்படிலாம் இருக்கிறவன் அவன் சொல்றான், நான் நல்லா இருக்கேன்பா, என்கிட்ட பணம் இருக்குப்பா, என்கிட்ட ஒரு குறையும் இல்லைன்றான். அதே பதினேழு கண்டினியூ பண்ணுங்க. இப்படி இருக்கிறவன் கண்ணு தெரியல, ட்ரெஸ் இல்ல, காசு இல்ல, ஆனா அவன் சொல்ற பாயிண்ட் என்ன? நான் ஐஸ்வர்யவான் என்றும், நான் பணக்காரன், நான் திரவிய சம்படன் என்றும், எனக்கு ஒரு குறை இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவோட பிரச்சனை. என்கிட்ட ஒரு குறையும் இல்ல, ட்ரெஸ் இருக்கு, காசு இருக்கு, வேற கண்ணு இருக்கு, நல்லாதான் பாக்குறேன் இல்ல. இப்ப கூட கேட்டேன் பாத்தீங்களா, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க கேட்டேன்ல, அதுக்கு ஆன்சர் உண்மையுமே என்னது? ஐ எம் நாட் ஃபைன் ஸ்டில், நான் இன்னும் நல்லா இல்ல அப்படின்றத ஆன்சர். என் வாழ்க்கையும் சேர்த்துதான். கடவுள் பிரிச்செடுத்த ஜனம், ஆனா அதுகிட்ட குறை இருக்கு, நோய் இருக்கு, ஆனா அது சொல்லுது, நான் டாக்டர்ப்பா, நான் ஹெல்த் டாக் எடுக்கிறேன். இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்ப 3 விஷயம் குயிக்கா சொல்லுங்க. கேஷ் இல்ல, ஐஸ் இல்ல, நிர்வாணி, ட்ரெஸ் இல்ல. சரி, ஏன் இப்படி சொல்லுது? 3 பிரச்சனைய கடவுள் இந்த இடத்துல கடைசி கால சபை, ஏன் தெரியுமா லவோதிக்கேன்னு வந்துச்சு, கிட்டத்தட்ட 7 சபைகளை ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் கடவுள் கம்பேர் பண்ணி பேசுவார். எபேசு, சிம்ரா, ஒவ்வொன்னு வரும். இப்ப இந்த கடைசி கால சபைக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு, என்னது? லவோதிக்கேயா. உண்மையும் சத்தியமும் சாட்சியுமாய் உள்ள தேவனின் சிருஷ்டிக்கு ஆதியுமாய் உள்ள ஆமென் என்பவர் சொல்லுவதாவது. இப்படின்னு தேவன் உங்களை பார்த்து பரிதபிச்சு பாடுறார். இந்த வசனம் யார் சொன்னது? பரம கர்த்தர் சொன்னது இல்ல. பி கூனி அப்படி இராத, பிச்சைக்காரனாவும் குருடனாவும் நிர்வாணியாவும் இராத. சரி, அப்படி என்ன விஷயம்? குயிக்கா வாசி முடிக்க போறோம். முதல்ல பார்த்தோம் தரித்திரம். அவன் எப்படி இருக்கிறானா? இங்கிலீஷ்ல சொல்லுங்க, முடிச்சிடலாம். கேஷ் இல்ல, என்னது? கேஷ், ஐஸ், ட்ரெஸ் 3 இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? கேஷ். எதனால கடவுள் இங்க காசு இல்ல, உன்ட்ட நீ என்ன இல்ல, தரித்திரனா இருக்கிற, பிச்சைக்காரனா இருக்கப்பா. ஏன் பிச்சைக்காரன் கடவுள் சொன்ன? கடைசி கிறிஸ்தவர்கள் பார்த்து திட்டுறாரா? இல்ல, உன் நிலைமையை காட்டுறாரு. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 1:7. இந்த தரித்திரம், உன்கிட்ட காசு இல்ல, உன்கிட்ட பொண்ணு, கோல்டு, நகை எதுவுமே இல்ல, ஆனா நீ பேருக்கு சொல்லிக்கிற நான் ஐஸ்வர்யவான், பணக்காரன். 1 பேதுரு 1:7 சொல்லுது, கவனிங்களேன். இப்ப அந்த காசு, அந்த பொண்ணு விலை மதிப்புள்ள ஒண்ணுனா என்ன அர்த்தம்? அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். சரி, ரைட். ஒரு ஆன்சர் எனக்கு தெளிவா கிடைச்சிருச்சு. என்னது? காசு இல்ல, பொண்ணு இல்லைன்னா அங்க என்ன அர்த்தம்? விசுவாசம் இல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல விசுவாசம் ரொம்ப கம்மி, உண்மைதானே? அப்ப கோல்டுனா எதை குறிக்குது? அவன் தரித்திரனா இருக்கான், முத பாயிண்ட்ல தான் இருக்கிறோம். தரித்திரனா இருக்கான்னு என்ன அர்த்தம்? நோ ரிச். கேஷ் இல்ல அப்படின்னா, கேஷ்னா கோல்டுனா விலை மதிப்புள்ள ஒண்ணா என்னது? உங்க விசுவாசம். கடவுள் மேல வச்சிருக்க விசுவாசம் அட்டபடி கீழே போயிடுச்சு. உண்மையுமே உங்க ஸ்டேஜ் அப்படியே கணக்கு போட்டு பாருங்க. ஒரு சும்மா நம்ம பேப்பர் நம்மளே திருத்துவோமே, இன்னைக்கு வாழ்க்கை, இந்த ஒரு வார வாழ்க்கை அப்படியே கணக்கு போட்டு திருத்துனீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்? கடவுள் மேல வச்சிருக்க விசுவாசம் கம்மி தானே. ஆனா கடவுள் மேல விசுவாசம் எப்படி இருக்கணுமா? நிலைச்சிருக்கணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, கூட என் நண்பர் இருக்காரு, பேர் என்ன, இயேசு இருக்காரு, பிரச்சனையை பார்த்து நம்ம விடக்கூடாது. இந்த விசுவாசம் இன்னைக்கு என்கிட்ட இருக்குதா? ஒரு பொண்ணு கோல்டு நெருப்பால டெஸ்ட் ஆகப்படும். இன்னைக்கு என் வாழ்க்கை சரியா கடவுள்கிட்ட போகணும்னா என் பிரச்சனை தான் என்னை உருவாக்கும். ஆமேன் வந்திருக்கணுமே. ஆமேன். என் பிரச்சனை, என் உபத்திரவம், சோதனை எல்லாம் என்னைய மோல்ட் பண்ணுதுப்பா. ஒரு நாள் மைக்கேலோ ஆஞ்சலோ தெரியுமா உங்களுக்கு? மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட். மைக்கேலோ ஆஞ்சலோ கேள்விப்பட்டிருப்பீங்களா? மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், சூப்பரா வரைவார். அவர் ஒரு நாள் என்ன பண்ணார், ஒரு 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 கல்ல ஒண்ணு பார்த்தார், ஒரு பெரிய பாறை. பார்த்தப்ப ரோட்டு வழியா யாரும் பார்க்கல, போறான் வரவனா சும்மா பார்த்து எச்சி தூப்பிட்டு போவான், அது பண்ணிட்டு போவான். நிறைய மோசமான அந்த கல்லாம் அப்படி இருந்துச்சு, பெரிய பாறை. உடனே இந்த இவர் என்ன பண்ணாரு, ஒவ்வொன்னா செதுக்க ஆரம்பிச்சார். என்ன பண்ணாரு? செதுக்கினார். செதுக்கி அழகா ஒரு சிலை ஆயிடுச்சு. நடந்த சம்பவம், சிலை ஆயிடுச்சு, சூப்பரா அமைச்சிட்டார். இப்ப போற வர ஜனம், ரோட்ல போற வரவெல்லாம் இப்ப எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்? சிலைய பாக்குறான். சிலைய பார்த்தவன் எல்லாம் பார்த்து, எப்படிப்பா இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒண்ணு சொல்லவர், ஒரு பாட்டி வந்து வயசானாம்பா, எப்பா எப்படிப்பா
இவ்வளவு நாள் நானும் போயிட்டு வரேன், இந்த சிலை யாரும் அப்படி பண்ணல, குப்பையை கொட்டுவாங்க, துப்புவாங்க, இப்படி இருந்துச்சு. ஆனா எப்படி மத்தவங்க பாக்குற அளவுக்கு சூப்பரா மாறிச்சு, ஒரு கிராண்டான ஒரு பிளேஸா மாறி, எப்படிப்பா எப்படிங்க நீங்க சொல்ல முடியுமான்னு சொல்லி அதை பண்ணாரு பாத்தீங்களா, சிலை பண்ணார்ல, அவர் பக்கத்துல இருந்தார். கேட்ட உடனே இவர் சிம்பிளா ஒரு ஆன்சர் சொன்னாரு. இதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான பதில். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அட ஏங்க, நான் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணலங்க, அந்த சிலை அங்கதான் இருந்துச்சு, இந்த இத்தனை நாள் சிலை, அழகான சிலை நீங்க பாக்குறீங்களே, உள்ளதான் இருந்துச்சு, நான் ஒன்னே ஒண்ணு பண்ணேன், சிப்பாப். என்னது? தேவையில்லாதத கட் பண்ண, உள்ள இருந்த சிலை வெளில வந்துச்சு. ஆமேன். இன்னைக்கு என்கிட்ட தேவையில்லாத ஒண்ணு கட் பண்ணும் போது உள்ள உண்மையான குணம், உள்ள உண்மையான பவுல், என்ன சொல்றேன், உங்க பேரை நீங்க போட்டுங்க, உள்ள உண்மையான லிவி, உண்மையான ஒவ்வொருத்தரையும் உள்ள வச்சிருக்கிறாரு. அதை மறைச்சு நிக்கிறது வேண்டாத ஒண்ணுதான். அதை கட் பண்ணி போகும்போது உள்ள இருக்க அந்த பியூட்டிஃபுல் இட் வில் கம் அவுட். நம்புறீங்களா? அப்ப கடவுள் சொல்றாரு, பாயிண்ட், கேஷ் இல்ல, காசு இல்ல, அவன் பிச்சைக்காரனா இருக்கிறான், காரணம் அவன்கிட்ட விசுவாசம் இல்ல. பாயிண்ட் முடிச்சிட்டேன். ரெண்டாவது எப்படி? அவ்வளவுதாங்கய்யா. கேஷ், ஐஸ், டிரெஸ். இப்ப கேஷ் முடிச்சிட்டோம். கேஷ்னா என்ன இல்ல, அவன்கிட்ட காசு கோல்டு என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. தெளிவா இருங்க. ரெண்டாவது வந்துட்டேன். ரெண்டாவது ஐஸ். ஐஸ்னா நீங்க நினைக்கிற ஐஸ் குச்சி, ஐஸ்கிரீம், அது கிடையாதுங்க. என்னது? குருட்டு பய, கண்ணு இல்ல. அவன் சொல்றான், நான் உன்னை கைட் பண்ணிட்டு போறேன், நான் ரோட்டை கிராஸ் பண்ணி விடுறேன். யார் சொல்றா? ஒரு குருடன் இன்னொரு குருடன் சொல்றான். எப்படி இருக்கு? இதேதான் நீ கிறிஸ்தவத்தோட வாழ்க்கை. ஆனா அவன் எப்படி இருக்கான்? கண்ணு இல்ல. இப்ப கடவுள் சொல்றாரு, நீ குருடன். 1 கொரிந்தியர் மணிக்கும் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4 இந்த குருட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்கே ஒருத்தன் தேவனா இருக்கிறான். நம்ம சொல்லலாம் ஏசாமி தேவன், உண்மைதான், எல்லாம் அவரோட கடத்துலதான் இருக்குது. ஆனா 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள்ளே பிரகாசமாய் இருக்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவ்வளவுதாங்க. இப்ப உங்களுக்கு தெரியுதா? கண்ணு அப்படின்னா டைரக்டா கடவுள் கண்ணு குருட்டாக சொல்லல, மனசு குருட்டு பண்ணிட்டான். யாரு? இப்பிரபஞ்சத்தின் தேவன். யாருங்க? சாத்தான். எல்லாரும் பேசலாமே, பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான். இப்ப உலகம் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான்? பிரபஞ்சத்தின் தேவன் இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா ஆசையும் காட்டி பிரபஞ்சத்துக்குள்ளேயே மூழ்க வச்சிட்டான். எதுவும் அவனா இருந்துக்கலாம். அப்ப இந்த பிரபஞ்சத்தின் தேவன் உங்ககிட்ட ஏதாச்சும் காட்டினானா என்ன பண்ணும்? டேய் நோ சொல்லுங்க, நோ. என்ன சொல்லும்? எஸ் சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். அப்ப இவன் சொல்றான், நான் உன்கிட்ட நிறைய வச்சிருக்கேன்ப்பா. ஏசாமிட்டு கூட டெஸ்ட் வச்சான் தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தெல்லாம் காட்டி, உலகத்தெல்லாம் பெரிய பெருசெல்லாம் காட்டி என்ன பண்ணா, ஒரு செகண்ட் எஸ் சொல்லுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஆனா ஏசு சொன்னாரு, நோ போப்பா. இப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குதா? பாவத்துக்கு நோ சொல்றோமா, எஸ்ஸா? கொஞ்சம் யோசிங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம், காசு இல்ல, பொண்ணு இல்ல, விசுவாசம் இல்ல. ரெண்டாவது நான் பாக்குறேன், குருட்டு பயில நான் இருக்கேன். எப்படி? கண்ணு தெரியாம இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மனசு குருட்டாயிடுச்சு. இப்படி சொல்லலாமா? பரலோக பார்வை என்கிட்ட இல்ல. என்ன இல்ல? நான் இயேசு பார்த்த விதமா பார்க்கல. அதுதான் அந்த குருட்டுக்கு ஆன்சர். நான் சொல்றது விளங்குதாங்க? உங்களை சுத்தி ஒவ்வொரு விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, உங்க பார்வை இப்படி இருக்க கூடாது, டைரக்டா இருக்க கூடாது, மேல் நோக்கி இருக்கணும். ஆமேன், ஆமேன் சொல்லுமே. நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளமா இருக்கட்டும், நீங்க பாக்குற விதம் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. உலகத்தோட பாக்குறீங்க, நோ, நீ பார்க்க வேண்டியது மேல. பரலோக பார்வை நீ உங்களுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா கண்ணு திறக்கப்படும். உங்களுக்கு எப்படிப்பட்ட கண்ணை தரேன்றார் கடவுள்? பிரகாசமுள்ள கண்ணு. யாரு? அவர் தராரு. ஆனா கொடுத்த கண்ணை ஓட்டையாக்குறது யாரோட வேலை? மனதை குருடாக்குகிற சாத்தான், பிரபஞ்சத்தின் தேவனோட வேலை. கண்ணு கண்ணை குருட்டாக்கிட்டான். கண்ணு எப்படி இருக்கணும்? கண்ணு என்ன அர்த்தம்? கிறிஸ்து பாக்குற வண்ணம், பரலோக பார்வை. அவ்வளவுதான். விசுவாசம் இருந்தாதான் என்ன வரும்? என்கிட்ட பரலோக பார்வை வரும். நான் பாக்குற விதமே மாறும். சிந்தை கரெக்டா இருக்கா? பெருசமா இருக்கா? செயல் கரெக்டா இருக்கா? அப்ப என் பார்வை ஹெவன்லி சைட்டா மாறும், ஹெவன்லி விஷனா மாறும். அது மாறாத காரணம் ஃபர்ஸ்ட் ஒண்ணு இல்ல. என்ன இல்ல? காசு இல்ல. சரி, ரெண்டாவது குருட்டு பாத்துட்டீங்க. குருட்டு என்ன அர்த்தம்? பரலோக பார்வை என்கிட்ட இல்ல. மூணாவது வாங்களே. மூணாவது எப்படி இருக்கானா? அவன்கிட்ட காசு இல்ல பார்த்தோம், கண் இல்ல. மூணாவது நிர்வாணியா இருக்கிறார். ட்ரெஸ் இல்ல,
வெளிப்படுத்தல் 19:8 பொறுமையா வாசிச்சு பாருங்க. ட்ரெஸ்ன்றது அவர் கொடுத்ததுங்க. யார் கொடுத்தது? இயேசு சாமி கொடுத்ததுதான் ட்ரெஸ். ட்ரெஸ்னா என்ன? வெளிப்படுத்தல வாசிச்சு பாருங்க. 19:8 வாசிக்கலாமா? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ரைட். ட்ரெஸ்னா நீதியை குறிக்குது. சிம்பிளா போலாம். நீதினா என்ன? புரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். உடைய கற்பனைகள் எல்லாம் நீதி இல்ல. சங்கீதம் 119 172 பாக்குறோம், ரோமர்லயும் பாக்குறோம். உங்களோட கற்பனை அதுதான்ப்பா நீதி. உங்க கற்பனை 10 கற்பனை அதுதான்ப்பா பரிசுத்தம். உங்க 10 கற்பனை சூப்பர்பா, ஃபுல்ஃபில்ட். அப்ப ட்ரெஸ்னா எதை குறிக்குது? ஸ்ட்ரைட்டா வாங்க. நீதி. 10 கற்பனை. ட்ரெஸ்னா எதை குறிக்குது? 10 கட்டளை. காசு இல்ல, பொண்ணு இல்ல, என்ன அர்த்தம்? விசுவாசம் இல்ல. ரெண்டாவது பரலோக பார்வை இல்ல. மூணாவது 10 கற்பனையை ஃபாலோ பண்ற அந்த கீழ்ப்படிதல் இல்ல. இவ்வளவுதான் விஷயம். கேஷ் இல்ல, ஐஸ் இல்ல, ட்ரெஸ் இல்ல. அவன் சொல்றான் நான் ராஜா. எப்படி இருக்கு? கண்ணே தெரியல, எப்படி வழி நடத்துவான்? காசு இல்ல, மகாராஜா ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்றான். நிர்வாணியா இருக்கிறான், ஆனா அவன் சொல்லலாம் ஐ எம் நாட் அன்னேக்கட். அன்னேக்கட்னா என்னது? நான் ட்ரெஸ் இல்லாமலப்பா ட்ரெஸ் போட்டிருக்கேன், கம்பீரமா நிக்கிறேன்றான். எப்படி சிரிப்பா இருக்குல்ல? கண்ணு தெரியாதவன் ரோட்டை கிராஸ் பண்ணி விடுறான். ஆரோக்கியமே இல்ல, ஹெல்த் டாக் எடுக்கிறான். ட்ரெஸ் இல்லாதவன் ட்ரெஸ் கடை வச்சிருக்கான். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை இதே கதை தான். ஆனா நான் சொல்றேன், நான் நல்லா இருக்கேன். எப்படி பிரதர் இருக்கீங்க? சோ கடவுளோட அன்புல சூப்பரா இருக்கேன்பா, கடவுள் கிருபை நல்லா வாழ்றேன்ப்பா. பின்னாடி பார்த்தா அவர் பாப்பா, டேய் இன்னும் நீ ஃபுல்லா ஆகல, நான் பாத்திரம் ஓட்டையா தான் கிடக்குது. இந்த 7 பிரச்சனையில 3 பிரச்சனை உள்ள இருக்கு. என்னென்ன? கேஷ் இல்ல, காசு கிடையாது, கண்ணு இல்ல, ட்ரெஸ் இல்ல, உன்கிட்ட விசுவாசம் இல்ல, ஏமலத்துக்கு விசுவாசம் இல்ல, பரலோகம் பாக்குற மாதிரி நீ பாக்கல. 3 தேவனுடைய கட்டளை இல்ல. 10 கற்பனை அதுதான் உங்களை கவர் பண்ணிருக்கு. நீ ட்ரெஸ் இல்லாம இருக்கிறப்பா பைபிள் சொல்லுது கடவுளோட பார்வையில எல்லாருமே நேக்கட் தான். நம்ம இங்க ட்ரெஸ் போட்டுக்கலாங்க, கடவுளோட பார்வையில எல்லாமே நிர்வாணமா தெரியுதான் பைபிள் போட்டிருக்கு. அப்ப என்னோட மனசு நிர்வாணம், நான் என்ன நினைக்கிறேன் நிர்வாணம், என் செயல் நிர்வாணம். இப்படி இருக்கிறப்ப ஒரு செயின் ஒண்ணு கிடைக்கும். போலாமா திருப்பி? கண் இருந்தாதான் காசு சம்பாதிப்பேன். அப்படியே லிங்க் பண்ணி பாருங்க 3 விஷயம். கண் இருந்தாதான் காசு சம்பாதிப்பேன். காசு சம்பாதிச்சாதான் எது கிடைக்கும்? முடிஞ்சிச்சு. இப்படி சொல்லலாமா? பரலோக பார்வை என்கிட்ட, கண்ணு பரலோக பார்வை என்கிட்ட இருந்தாதான் என்கிட்ட விசுவாசம் வரும். பரலோகம் பாக்குற மாதிரி நான் பார்க்கணும் எல்லாத்தையும். அது இருந்தாதான் எது கிடைக்கும்? விசுவாசம் கிடைக்கும். என்கிட்ட கடவுள் மேசுக்கு விசுவாசம் இருந்தாதான் நான் 10 கற்பனையே கை கொள்ள முடியும். புரிஞ்சுச்சா? தெளிவா இருக்குதா? முதல்ல இன்னைக்கு we should accept our current status. என்னோட உண்மையான நிலையை நான் உணரவே மாட்டேன். அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தோட முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு என் நிலை என்ன? பழசெல்லாம் விட்டுருங்க. throw the past, be a new one. பழச விட்டுணும், புதுசுக்குள்ள ஒரு வசனம் அடிக்க ஞாபகம் வந்திருக்கும் கண்டிப்பா. பழையவைகள் புதியவைகள் எல்லாம் புதுசாயிடுச்சுப்பா. உன்னை நான் ஆட்டத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறேன், நீ வாழ்ந்த வாழ்க்கை கணக்கெல்லாம் அடிச்சிரு. கேம்ல பாத்தீங்களா, சில சின்ன கேம்ல பிள்ளைங்க விளையாடும் போது ரீட்ரைன்னு ஒண்ணு வரும். கேம் ஓவர் முடிஞ்சிச்சு, திருப்பி என்ன பண்ணும்? கோட்டை அடிச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீட்ரை வரும். இன்னைக்கு நமக்கும் வாழ்க்கையில கடவுள் அதான் சொல்றாரு, நீ வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இருந்திருக்கலாம்ப்பா, உன் கோட்டை அழிச்சிட்டேன், ஆட்டத்தை முதல்ல இருந்து போட்டு திருப்பி வாழு, நான் உன் கூட இருக்கேன். இப்ப இன்னைக்கு ஆட்டத்தை திருப்பி புதுசா போட்டீங்களா? 2வது பாயிண்ட் பார்த்து முடிச்சிட போறோம். என்கிட்ட காசு இல்ல, ஐஸ் இல்ல, ட்ரெஸ் இல்ல, அவரோட விசுவாசம் இல்ல, பரலோக பார்வை இல்ல, 10 கற்பனை என்கிட்ட இல்ல. இப்படி ஒரு வேலை இல்லைன்னா அவுட்டு. ஒரு வேலை இதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சுன்னா, கடவுள் கொடுத்த கண்ணு விசுவாசம் என்கிட்ட இருந்துச்சுன்னா, கடவுள் கொடுத்த பரலோக பார்வை என்கிட்ட இருந்துச்சுன்னா, கடவுள் கொடுத்த 10 கற்பனை நான் கீழ்ப்படிஞ்சேன்னா 2 கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அதே வெளிப்படுத்தல வாசிங்க, அதே அதிகாரம் தான் 3ஆம் அதிகாரத்துல. காசு கரெக்டா இருந்தா, ஒருவேளை கண்ணு கரெக்டா இருந்தா, ஒருவேளை ட்ரெஸ் நான் போட்டிருந்தேன்னா உனக்கு நான் ஒரு 2 கிஃப்ட் தரேன். எத்தனை கிஃப்ட்பா? 2 தரேன். என்ன 2 கிஃப்ட் பார்த்து முடிச்சிடலாமா? வாசிங்க வெளிப்படுத்தல் 3:20-21. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். சரி, இப்போ ஒரு விஷயம் பாத்தீங்க, விசுவாசம் இருந்தா
பரலோக பார்வை கிடைக்கும். பரலோக பார்வை இருந்தா 10 கற்பனை கீழ்ப்படிவ. இது 3 உன்கிட்ட இருந்துச்சுன்னா உனக்கு 2 gift பரலோகம் தருது. என்ன 2 gift? ஒன்னு ஈட்டு, இன்னொன்னு சீட்டு. என்னது? You will eat with him, you will be seated with him. நீ கடவுளோட சாப்பிடுவ ஈட்டு, நீ கடவுள் கூடயே உட்காருவ சீட்டு. அவரோட ஈட்டிங் கொடுக்குறாரு, அவர் சீட்டை உங்கள்கிட்ட கொடுத்துட்டாருங்க. நான் கேட்கறேன் கேள்வி, இந்த வருஷம் எனக்கு புரியவில்லை, ஃபர்ஸ்ட் படிச்சோன்னு புரியல. அவர் கூட சாப்பிடுவேன், ஓகே ஒத்துக்கிறேன், 2 சேர் போட்டு உட்காந்து சாப்பிடுவேன். அவரோட சேர்ல எப்படிங்க நான் போய் உட்காருவேன்? அவர் உட்கார்ந்து இருப்பாராம். எப்படி இல்ல இப்படி சொல்லலாமா? நான் தான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் தான் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். அவர் கூட நீ சாப்பிடுவ, அவரோட நீ உட்காருவ. இப்ப கடவுள் கொடுக்குற 2 கிஃப்ட புரிஞ்சுக்குங்க. அவர் கூட சாப்பிடுவேனா, இந்த சாப்பாடு இல்ல, பிரியாணி, தோசை, சப்பாத்தினோ அது இல்ல. அவரோட காட்லி வேர்ட்ஸ், கடவுள் வார்த்தையை கூட அப்படியே டிஸ்கஸ் பண்ணுவாரு. நீ சூப்பரா வளர்ந்துட்டே போவ. 1. 2வது கிஃப்ட் என்னப்பா சொல்லுங்க? அவரோட சீட்டு, பரலோக சீட்டை பரலோகத்துல நான் போய் ஆக்குப்பை பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்? அவர் கூட உட்காருவேன். கேஷ், ஐஸ், ட்ரெஸ் இருந்தா நம்ம கிடைக்கூடிய 2 ஈட்டு, இன்னொன்னு சீட். கடவுள் கூட சாப்பிடவும் வைப்பாரு. என் சீட்ல நீ உட்காரு, வா நம்ம 2 பேரும் ஆளுங்க செய்வோம். ஒரு துரோகிய கொண்டு வந்து சீட்டு பக்கத்துல உட்கார வச்சு என் மேன்மையை தூக்கி அவன்கிட்ட கொடுத்தா அப்படி இருக்கும். இதுதான் கடவுளோட அன்பு. உண்மையான அன்பு நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. துரோகத்துல கூட முத்தம் கொடுத்தா கூட யாரு யூதாஸ்காரியர் கொடுத்தானா? ஏசு என்ன சொன்னார்? ஏய் செவிலே விட்டுருப்பார் நம்மளா இல்ல. ஆனா அவளுக்கு பண்ணலங்க. என்ன பண்ண தெரியுமா? மை டியர் ஃப்ரெண்ட், ஸ்நேகிதனே, ஏங்க டாப் டாப் இந்த வார்த்தை வருமா? உங்களை அடிக்கிறது கம்பியை தூக்கிட்டு 60 தூக்கி நிக்கிறான், நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்பீங்களா? சும்மா பிராக்டிக்கலா யோசிங்க. அதுதான் தெய்வத்தோட அன்பு. ஆமென். சும்மா ஏன்னா தரமும் இல்லைங்க. என் வாழ்க்கை இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. கண்ணு தெரியாம இருக்கிறேன், காசு இல்ல, ட்ரெஸ் இல்ல. இப்ப நீ கடவுள் கொடுக்குற 2 கிஃப்ட் நான் வாங்கிட்டேனா, வாங்கிருவேனா? அப்படி இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும்? ஒரு வசனத்தை வாசிங்க, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 16. ஒருவேளை நான் ஆவிக்குரிய பார்வை, பரலோக பார்வை என்கிட்ட இல்லைனா, பரலோக ட்ரெஸ் 10 கற்பனை கடைபிடிக்கலனா, அவரோட விசுவாசம் என்கிட்ட இல்லைனா, கடவுள் ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அப்ப பாருங்க, வெளிப்படுத்தல் 3:16 வாமிட் பண்ணிடுவாராம். என்னது? நீ ஒண்ணு இங்கிட்டு இரு, இல்ல அங்கிட்டு இரு. ஒண்ணு கடவுளுக்குள்ள இல்லாமலே இருக்கிற முழுசாவே இரு, இன்னும் ஒண்ணு கடவுளுக்குள்ளே என்ன பண்ணு இரு. இப்படி இல்ல அப்படின்னா நான் ஒண்ணு பண்ணுவேன். என்னது? வாந்தி பண்ணிருவேன், வாமிட் பண்ணிருவேன். என்ன அர்த்தம்? என்ன திட்டுறாரு அவரு? இவ்வளவு கடினமான வார்த்தை யூஸ் பண்ணணுமா அவரு? வருத்தத்தோட சொல்றாருங்க. நான் கேக்குறேன், பிராக்டிகலா யோசிங்க. எப்ப வாமிட் வரும், எப்ப வாந்தி வரும்? உங்களுக்கு உடம்புக்கு சேராதது உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ராசஸ் நடக்கும், அதுதான் வாமிட். இப்ப கடவுள் அதே விஷயத்தான் சொல்றாரு. நான் ஒண்ணு வாந்தி பண்ணி போடுவேன்னா உன்னை விட்டு தூரம் நான் ஆக்க மாட்டேன்ப்பா, நீனே தூரமாயிருவ. என்னது? நீனே தூரமாயிருவ. உடம்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சாப்பாடு உள்ள வரும்போது எப்படி ஆட்டோமேட்டிக்கா வெளில தள்ளுது, இதேதான் கடவுளோட பரிசுத்தமும். அவர்கிட்ட பாவம் சேராது. அவ பாவம் என்கிட்ட இருக்குமோ நான் சேர முடியுமா? அவர் தள்ள மாட்டாரு. உன் பாவமே உன்னை விட்டு பிரிச்சிடும் கடவுள். இந்த விஷயத்தை தான் கடவுள் சொல்றாரு, தயவு செய்து அப்படி இருக்காரப்பா. உடம்புக்கு சேராது எதுவும் வெளியேறிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதேதான் கடவுள் பரிசுத்தம் உள்ளவர்னா பாவம் சேரவே சேராத அவர்கிட்ட. சேராத ஒண்ணு அவர்கிட்ட வர முடியுமா? ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிரும். அதுதான் கடவுள் சொல்றாரு, ப்ளீஸ் ஆவிக்குரிய கண்ணை, பரலோக பார்வைய பெற்றுக்கோ. நான் கொடுக்குற கோல்டு விசுவாசத்தை வச்சுக்கோ. 10 கற்பனை முழுமையா ஃபாலோ பண்ணு. இது பண்ணாதப்ப என்னோட வாழ்க்கை தாறுமாறா இதாயிரும். அவர் சொல்றாரு, உன்னை இழக்க நான் விரும்பல. அதனாலதான் சொல்றேன், இந்த 3 விஷயத்தை என்ன பண்ணிக்கோ, தயவு செய்து வச்சுக்கோ. He will give life lessons to repent to him. உங்களுக்கு நிறைய லைஃப் லெசனை கொடுக்குறாரு. அது உங்களை அழிக்க கிடையாது, உங்களை ஒரு விஷயத்துல இருந்து தூக்கி இந்த சைடு நிறுத்துறதுக்கு. கடைசி ஒரு பாயிண்ட், தீர்வுதான் என்ன? காசு இல்ல, ஐஸ் இல்ல, ட்ரெஸ் இல்ல. இது 3 ஒருவேளை கிடைச்சிருச்சு அப்படின்னா எனக்கு 2 கிஃப்ட். அவர் கூட சாப்பிடுவேன், அவரோட சீட்ல உட்காருவேன். ஒருவேளை இதெல்லாம் என்கிட்ட இந்த மைனஸ் எல்லாம் இருக்குது, இப்படி இருக்கிறேன், இது எல்லாமே இருக்கு, எனக்கு கண்ணு தெரியணும்,
எனக்கு காசு வேணும், எனக்கு கண்ணு தெரியணும், அடுத்து எனக்கு Dress வேணும். இது மூணு நான் தனித்தனி இடத்துல போய் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரே ஆன்சர் தான். கேள்வி வேணா மூணா இருக்கலாம், ஆன்சர் ஒண்ணு. காசு வேணும்னா சம்பாதிக்கணும். சிம்பிளா சொல்லுங்க, காசு வேணும்னா சம்பாதிக்கணும். கண்ணு தெரியணும்னா எங்க போகணும்? திருச்சி இங்க நம்ம விஜய் ஹாஸ்பிட்டல் போகணுமா? ஹாஸ்பிட்டல் போகணும். சிம்பிளா சொல்ல போனா Dress வேணா Dress கடைக்கு போ. இப்ப மூணுத்தையும் காம்போ ஆஃபர்ல போட்டு ஒருத்தர் வித்துட்டு இருக்காருப்பா பரிசுத்தத்துல. யாரு? என் சாமி. ஆமென். வெளிப்படுத்தல் 3:18 சொல்லுது, நீ தேடுற காசு, நீ கொடுக்க அந்த பொண்ணு விசுவாசம் என்கிட்ட தான் இருக்கு, வாங்கிக்கோ. ரெண்டாவது, நீ தேடுற ஒரு ஐஸ், அதுல கலிக்கண்ணு வரும். கலிக்கண்ணா ரோமன் எரா, அதாவது ரோமர்கள் வாழ்ந்த காலத்துல அது ஒரு ஆயின்மெண்ட் குறிக்கும். அதுல கலிக்கண்ணு ஒரு வார்த்தை வரும் வெளிப்படுத்தல் 3:18. அப்ப கலிக்கண்ணு கொடுக்குறேன், உனக்கு கண்ணு தெரியணும்னா ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்குறேன். கலிக்கண் கலிக்கண்ணா ஒண்ணும் இல்ல, சிம்பிளா சொல்ல போனா நான் சொல்றேன், கிடைச்சு சொல்றேன். அப்ப இங்க விசுவாசத்தை அவர் தான் கொடுக்க முடியும். எனக்கான கண்ணு தெரியும்னா அந்த ஆயின்மெண்ட் அவர் தான் கொடுக்க முடியும். Dress அதுவும் அவர் தான் கொடுக்க முடியும். இந்த மூணுத்தையும் சேர்த்து வச்சு கொடுக்குறாரு. இத நீங்க வாங்கிட்டீங்களா? நான் வாங்கிட்டேனா? 3 from 1. 3 in 1 கிடையாது இந்த ஆஃபர். 3 from 1 மூணுமே அந்த ஒருத்தட்டம் தான் வருது. அவர் பேரு. அப்ப இந்த கலிக்கன் அப்படின்னா என்ன தெரியுமாங்க அர்த்தம்? யோபு 42:4-5 சொல்லுது, தேவனுடைய வார்த்தையை என்கிட்ட உள்ள வச்சுக்கிட்டேன்பா. யோபு தெளிவா பார்க்க வச்சுச்சு. ஏன்? கடவுளோட வார்த்தையை குறிக்குது இந்த ஆயின்மெண்ட் கலிக்கன். ஒவ்வொரு வாரமும் வரும், டிவைன் சர்வீஸ் வரும், சாபத் சர்வீஸ் வரும், கடவுள் பிள்ளையா சர்ச்சுக்கு வரும். என்னைக்காச்சும் ஒரு முறை நீ கொடுக்கப்படுற செய்திக்கு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? எனக்கான ஆவிக்குரிய மண்ணா எனக்கு என்ன கிடைக்க போகுது ஆர்வத்தோட வரேனா? இதுதாங்க அந்த கலிக்கன். காட்லி வேர்ட்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு பொறுத்து பாருங்க. கடவுளோட வார்த்தைன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிடும் நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத. இன்னைக்கு பைபிளோட வசனத்தை, கடவுள் ஊழியக்காரங்க சொல்றத, இந்த வார்த்தைகளை மனசு ஏத்துக்குதா இல்ல ஆப்போசிட்டா நிக்குதா? அது தேவனுக்கு எதிர்த்த மாதிரி செய்யற செயல். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கூட ஈஸ்டர் இதெல்லாம் வரும் இல்ல? ஏன் 7 வார்த்தை மட்டும்? பைபிள் ஃபுல்லா எவ்வளவு வார்த்தை இருக்கு? அதெல்லாம் பவர்ஃபுல்லா தெரியலையா? ஹோல் பைபிளுமே ரிட்டன் பை த காட், கடவுளால் எழுதப்பட்டது எல்லாமே தான். 7 வார்த்தை மட்டும் கிடையாது. வார்த்தையில ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குங்க. பைபிள் சொல்லியிருக்குல்ல, அவர் சொல்லாக ஒரு கட்டளையிட நிக்குமா. வேலைக்காரன் கூட சுகமாயிருவான் அந்த ஒரு வார்த்தையில. இந்த ஒரு வார்த்தையில பூமி உருவாச்சு. இந்த ஒரே வார்த்தையில தான் உங்களை இன்னும் படைச்ச அன்போட இருக்கு. ஆமென். அப்ப பைபிள்ல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நீ ஷேப் பண்ணுது. முடிச்சிட்டேன். எவ்ரிடே நான் கடவுள் கூட கனெக்ஷன்ல இருக்கிறேனா? அப்ப எல்லா நாளும் நான் கனெக்ஷன்லயே இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கங்க, கொடி திராட்சை செடியோட கனெக்ட் ஆயிருக்கணும். கடவுள் ஓமை சொல்லியிருக்கா தெரியுமா? யோவான் 15 நினைக்கிறேன். யோவான் 15 அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி கடைசி வார்த்தைகள் சொல்லி வரும். சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி கெத்செமனில பேசப்பட்ட வார்த்தைகள்லாம் அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அப்ப அதுல கடைசி டெட் டைம்ல கூட ஒண்ணு பேசுறாரு. என்னது? எப்பா என் கூட கனெக்ஷன்ல இரு, ப்ளூடூத் ஸ்பீக்கர் கூட கனெக்ட் ஆனா மட்டும்தான் ஓடுது. ஆனா என் வாழ்க்கை கூட நீ கனெக்ட்ல இல்ல, சரியா? ஆனா நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்? அவர் வச்ச அன்புங்க, வேற ஒண்ணும் இல்ல. எப்பயும் 100% சார்ஜ் இருக்கணும். ஸ்பிரிச்சுவல்ல 1 பாயிண்ட் குறைஞ்சாலும் என்னவா வரும்? 99 தானே? ஆனா அது கிடையாது. ஆவிக்குரிய விஷயத்துல பார்த்தா உங்க வாழ்க்கை 100% இருக்கணும். 1 அவுட் ஆனா 99 கிடையாது. முட்டை. 2 விதமா இருக்காங்க இன்னைக்கு கிறிஸ்தவங்க. ஒண்ணு, நான் சார்ஜ் போட்டேன், சார்ஜ் எல்லாம் போடுவோம்ல, காலைல போனுக்கு போடுவோம்ல, சார்ஜ் போட்டாங்க. உங்களுக்கு இந்த அனுபவம் எல்லாம் இருக்கும். போட்டுவீங்க, சுவிட்சை மறந்துடுவீங்க. இருக்குதா? ரொம்ப நேரம் நான் ஏறிட்டு ஆயிருக்குனாலா போட்ட அவசரத்துல போயிருவேன். 27 போட்டிருப்பேன். 27 ஞாபகம் இருக்கு. 27 போட்டிருப்பேன். போயிட்டு வருவேன். என்னடா 27 இருக்கு? போன் ப்ராப்ளமா சார்ஜர் ப்ராப்ளமா? அவட மேல பார்த்தா என் மண்டை தான் ப்ராப்ளம். என்ன போடல? சுவிட்ச் போடல. அப்ப இன்னைக்கு இருக்கிற உலகத்துல கிறிஸ்தவங்க பைபிளை படிக்குது சுத்தி முடிக்குது. எத்தனை ட்ரிப்பு பிரதர்? 99 ட்ரிப் நான் முடிச்சிட்டேன். என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு வார்த்தையை நிப்பாட்டி கடவுள் சொன்ன வார்த்தைகளை படிக்க இது இப்படிதான் இருக்குது. போட்டேன், ஆனா என்ன பண்ணல? சுவிட்ச் போடல. அதை உணர்ந்து வாசிக்கிறேன்னா சும்மா கடவுடன்னு வாசிக்க அது இல்லப்பா. சில கிறிஸ்தவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க. சில பேர் சார்ஜரே போடல. சில பேர் பைபிளே படிக்காம இருக்கிறாங்க. கடவுளுக்குள்ள இல்ல. அதுவும் ஒரு கேட்டகரி. இன்னொன்னு, பைபிள் படிக்கவும் ஆனா சுவிட்ச் போடாது. இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த கனெக்ஷன்லயே இருக்கணும்னு சொல்றேன் பாத்தீங்களா? தேவனோட உறவுல என்னைக்குமே நினைச்சிருக்குன்னு சொல்றேன் பாத்தீங்களா? ஒன்னே ஒண்ணுதான். அதோட சீக்ரெட் என்ன தெரியுமா? வசனம்லாம் வாசிக்கல. கடைசி ஒரு விஷயம், பிரேயர். என்னது? சத்தமா சொல்லுங்க, முடிச்சிட்டேன். ஜெபம். ஏசாமி எப்ப ஜெபத்தை நிப்பாட்டினார்? சரி, எப்ப தொடங்கினார்? ஒரு நாள்ல கடவுள் எப்ப ஜெபத்தை ஆரம்பிச்சார்? எப்ப முடிச்சார்? ஒரு நாள்.
காலையில தொடங்குனது மனுஷன் எப்ப முடிக்கிறாருங்க? நைட்டு முடிக்கிறார். அப்பனா அவர் தொடர்ந்து வெத்தனாட்டு பேசலையா? இல்ல, கனெக்ஷன் பரலோகத்துக்கு இவருக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இங்க நான் பேசிக்கிட்டே இருந்தாலும் என் கனெக்ஷன் எப்படி இருக்கு? மனசு அங்க பேசிட்டு இருக்குது. ஆண்டவரே என்ன வார்த்தை அடுத்து நீ கொடுக்க போறீங்க? பேசுங்க பேசுங்க பேசுங்க. இந்த கனெக்ஷன் உங்கள்கிட்ட ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நொடியிலும், ஒவ்வொரு நிலையிலும் இருக்குதா? இருக்குதா? எதுக்கு எடுத்தாலும் பிரேயர் பண்ணணும். வீட்டை விட்டு கிளம்பும் போதும், வீட்டை விட்டு உள்ள வரும்போதும் தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் பண்றேனா? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் லிங்க்ல கடவுளுக்குள்ள இருக்கணும்னா பிரேயர் ரொம்ப முக்கியம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை வேஸ்ட். இப்ப கடவுள் ஜெபத்துல இருந்ததுனாலதான் ஒவ்வொரு செகண்டும் அடிக்கடி கூட நம்ம பேசுவோம். அண்ணன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்லுவாங்க, ஏனோக்கு விஷயத்துல கவனிச்சிருப்போம்ல, ஏனோக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் அப்படி எப்படி லிங்க்ல போயிட்டே இருப்பாராம். யாரு? ஏனோக்கு. ஏனோக்குன்னா கடவுள் என்ன பண்ணாரு? தூக்கிட்டாருல்ல. அவர் கூட ரொம்ப உறவுலே இருந்ததுனால தூக்கினார். அப்படி என்ன உறவுனா ஜெபம் தான், வேற எதுவும் இல்ல. சும்மா கடைக்கு போனா கூட என்ன பண்ணுவாராம்? இங்க போறேன் நீங்க இருக்கேன். இங்க வந்தா கூட ஜெபம், எங்க இருந்தாலும் ஜெபம், வேலை செய்யற இடத்துல ஜெபம். ஒரு பக்கம் என் மைண்ட் வேலை செய்யுது இங்க உலகத்துல, ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு பரலோகத்தோட. இப்ப இன்னைக்கு என் கொடி திராட்சை செடியோட இணைஞ்சிருக்கா, என் வாழ்க்கை அவரோட லிங்க்ல இருக்கா? அப்படி இருந்தா மட்டும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க, நிலைச்சு நிப்பேன். இல்ல இப்ப முற்றிலுமா சரணடைஞ்ச ஒரு வாழ்க்கை என்கிட்ட இருக்குதா? பிச்சைக்காரனா இருக்கிறேன், கண்ணு தெரியல, ட்ரெஸ் இல்ல, கடவுள் கொடுத்துட்டாருல, அதை வாங்கி அனுபவிக்கிறதுக்கு நான் ஏன் யோசிக்கிறேன்? இப்ப சொல்லுங்க, கடவுளோட விசுவாசம் வேணும். அவர் பரலோக பார்வை அவர் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி நான் பார்க்கணும். கடைசி சொல்லுங்க, அவர் கொடுத்த வஸ்திரம், ட்ரெஸ், இது 3 இருந்தா கடவுள் கூட ஈட். அடுத்த ஒன் சீட். ஒரு சின்ன பிரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? எங்களை இசைக்கருவியா பயன்படுத்துகின்ற என் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த பாவியின் மூலமா நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தினீங்கப்பா, ரொம்ப நன்றி. பரிசுத்தமாக்குங்க. ஒவ்வொரு நாளும் நாங்க இந்த கிளீனிங் ப்ராசஸ்ல இருக்கிறோம். உங்களுக்கு நல்ல ஒரு பரலோக பார்வை தாங்கப்பா. உங்க மேல இருக்க விசுவாசத்தை தாங்க. 10 கற்பனை முழுமையா கடைபிடிக்க உதவி செய்யுங்க. கேட்ட ஒவ்வொரு மனசுலயும் நீங்க பேசுனீங்க, அதுக்காக ரொம்ப நன்றிப்பா. இதை நான் கேட்டுக்கிட்டு அப்படியே போகாம எங்களோட டெய்லி லைஃப்ல ஒவ்வொரு நாளும் நாங்க அதை செயல்படுத்த உதவி செய்யுங்க. இதுக்கு ஒரே தேவை நீங்க மட்டும்தான். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென்.